மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனத்தை வாசிக்கிறேன். வாரத்தில் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமான போது கல்லறையிடத்தில் வந்து கல்லறையில இருக்கிற வாசல்ல இருக்க கல்லை யார் புரட்டுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் பெரியதா இருந்தது. அவர்கள் ஏறெடுத்து பார்க்கும்போது அது தள்ளப்பட்ட கல்லாய் இருந்தது என்று பார்த்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இங்க சில சகோதரிகள் என்ன பண்றாங்களா, இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார், அவரை அடக்கம் பண்ணினார்கள். அந்த அடக்கம் பண்ண கல்லறைக்கு நேராக கடந்து வருகிறார். 3வது நாள் கடந்து வருகிறார். அப்ப அங்க வரும்போது நாம் பார்க்கிறோம், அவங்க வரும்போது யோசித்துட்டே வராங்க. கல்லறையில் என்ன இருக்கு? ஒரு பெரிய கல் இருக்கு. சகோதரினால் என்ன பண்ண முடியாது, பெண்கள்னால அந்த கல்ல அந்த கல் நமக்காக யார் தருவார் என்று பேசிக்கொண்டே வந்தார்கள். ஆனால் அங்க வந்து பார்த்தா ஏற்கனவே அந்த கல் தள்ளப்பட்டிருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த கல் என்ன பண்ணிருக்குது? தள்ளப்பட்டிருக்கு. யார் அந்த கல்லை தள்ளினார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் நாம் வாசித்து கேட்டோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது பூமி மிகவும் அதிர்ந்தபடி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் கல்லை புரட்டி தள்ளி அது மேலே உட்கார்ந்தான். யார் தள்ளுது? வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அந்த கல்லை தள்ளிவிட்டான். ஏனென்றால் மரித்த இயேசு உயிரோடு எழுப்பிவிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு என்ன மரித்திருந்தார் உண்மைதான். ஆனால் 3ஆம் நாள் இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து விட்டார். அதனால் அவர் அந்த கல்லை, அந்த தூதன் என்ன பண்ணானா, அந்த கல்லை புரட்டி விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக கல் மூடப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை ஒரு கல்லாக மூடப்பட்டிருக்கிறது. வியாதி ஒரு பிரச்சனை, கடன் பாரம் ஒரு பிரச்சனை, பலவீனம் ஒரு பிரச்சனை, அசுத்த ஆவி பிடி ஒரு பிரச்சனை. அந்த கல்லை யார் புரட்டுவார் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், அந்த கல்லை தள்ளும்படிக்கு இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உயிரோடு எழுந்தார். ஆமென். இயேசு உயிரோடு எழுந்ததினால் அவருடைய கல்லு மாத்திரமல்ல, நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா கல்லை புரட்டி விட அவர் சர்வ வல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென். கையை தட்டி ஆண்டு நன்றி. அவர் சர்வ வல்ல உள்ள தேவன். அவர் உயிரோடு எழுந்ததினால் அந்த கல் புரட்ட தள்ளப்பட்டது. நமக்கு முன்பாக இருக்கிற தடைக்கல்லாக இருக்கிற எல்லா கல்களை ஆண்டவர் தள்ள சர்வ வல்ல உள்ள தேவனாய் இருக்கிறார். அதற்காகவே அவர் தன்னுடைய தூதர்களை நியமித்து வைத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு தெரியுமா, ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக ஆண்டவர் தூதர்களை நியமித்து வைத்திருக்கிறார். வேதாகமத்தில் எங்க சொல்லப்பட்டிருக்கு? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். இடத்துல வாசிக்க பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். தூதர்கள் யாரா இருக்காங்களா? சொல்லுங்க, தூதர்கள் யாரு?
பணிவிடை ஆவி யாருக்கு? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. நீங்க இயேசு கிறிஸ்துவை தன்னை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் 2 தூதர்களை கொடுக்கிறார். எத்தனை தூதர்கள்? நம்ம கண்ணால பார்த்தா தெரியாது. நமக்கு எப்பவுமே 2 தூதர்கள் இருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நாம் சாதாரண ஆட்கள் அல்ல. ஆமென். சொல்லுங்க, நான் சாதாரண ஆட்கள் இல்ல. நான் கிராமத்துல இருக்கலாம், படிப்பறிவு இல்லாத இருக்கலாம், ஆனா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா எனக்கு ஆண்டவர் 2 தூதர்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கணும். குவாலிஃபிகேஷன் என்னது? ரட்சிக்கப்படுகிறது. யார் ரட்சிக்கப்படுகிறார்? இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று, இயேசு கிறிஸ்து என்னுடைய கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்பவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இருதய விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். இருதயத்தை என்ன விசுவாசிக்கணும்? மரித்த இயேசுவை பிதாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்தில் என்ன பண்ணணும்? நீங்க விசுவாசிக்க வேண்டும். அவர்கள் வாயினால் என்ன பண்ணணும்? அறிக்கை செய்ய வேண்டும். அவர்தான் என் ரட்சகர், அவர்தான் என் கர்த்தர் என்று வாயினால் அறிக்கை செய்தீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். பேர் மாற்றுறதுனால ரட்சிக்கப்படுறது இல்லை. என் பேரு டேனியலுங்க, டேனியல்னால ரட்சிக்கப்படுறது இல்லை. பேர் ஏதாவது இருக்கட்டும், ஆனால் நீங்க உண்மையா இயேசு என்னுடைய ஆண்டவர், என்னுடைய குலதெய்வம், இயேசு என்னுடைய ரட்சகர், எனக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவர், அவரை நான் விசுவாசிக்கிறேன். பிதாகிய தேவன் மரணத்திலிருந்து அவரை உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசித்து வாயினாலே இயேசு என்னுடைய கர்த்தர், இயேசு என்னுடைய குலதெய்வன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். யார் ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு என்ன சொல்றாரு? 2 தூதர்கள் ஆண்டவர். எத்தனை தூதர்கள்? 2 தூதர்கள். மினிமம் 2 தூதர்கள். அந்த தூதர்கள் என்ன செய்கிறார்கள்னா, அங்க நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே, தூதர்களுடைய காரியம் என்ன என்று நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 51 53 வசனம் வரை எடுத்து வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. கல்லறைகளும் திறந்தது. என்னாச்சு? கல்லறைலாம் இயேசு கிறிஸ்து கல்லறை திறக்கிறதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த உடனே திரைச்சீலை அங்க மேலிருந்து கீழே வரைக்கும் ஆயிட்டது. 2ஆக கிழிந்தது. கீழிருந்து கிழிந்ததுதான் நம்ம நினைப்போம். யாரோ சின்ன பையனோ யாரோ பெரியவங்க வெட்டி என்ன பண்ணிட்டாங்க? கிழித்து விட்டாங்க. அது எங்கிருந்து திரைச்சீலை கிழிந்தது? மேலிருந்து தொடங்கி கீழே வைக்க கிழிந்தது. ஏனென்றால் அந்த காலத்துல மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், வெளிரங்க ஒரு ஸ்தலம் இருக்கும். எத்தனை ஸ்தலம்? இது பரிசுத்த ஸ்தலம் வச்சுக்கோங்களேன். மகா பரிசுத்த ஸ்தலம், இது பரிசுத்த ஸ்தலம். அது வெளியே யாரும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகக்கூடாது. இன்றைக்கு ஒரு இந்து கோயிலுக்கு போனா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? யாரும் என்ன பண்ண முடியாது? உள் அறைக்கு போய் என்ன பண்ண முடியாது? பூஜை செய்ய. எங்க இருக்கணும்? அவங்க வெளியே ஒரு ராடு கட்டியிருப்பாங்க, வெளியே நிக்கணும். அங்க ஒரு பூசாரி இருப்பாரு, ஒரு சாமியார் இருப்பாரு. அவங்க கொண்டாந்து இருக்க எல்லா அர்ச்சனை தட்டலை எடுத்துக்கொண்டு அவர் என்ன பண்ணுவாரு? அந்த இருட்டு அறைக்குள்ள போவார். அப்படிதானே? தெரியுமா தெரியாதா? சில பேருக்கு தெரியும். அங்க போய் என்ன பண்ணுவாரு? அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சுட்டு வெளியே வந்து என்ன பண்ணுவாரு? அந்த பிரசாதத்தை கொடுப்பார். இவரு கை கூப்பிட்டு நின்று கொண்டே இருக்கணும். புரியுது?
அப்படித்தான் பழைய ஏற்பாட்டிலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யாருமே பிரவேசிக்க கூடாது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியானதினால் அது மேலிருந்து கீழே வரைக்கும் ஆயிட்டது. இப்ப யாரும் என்ன பண்ணலாம்? அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்களே தனக்காகவே என்ன பண்ணலாம்? வேண்டுதல் செய்யலாம். முதல் யாருமே அவங்களுக்காக வேண்டுதல் செய்ய முடியாது. ஒரு புசாரி இருப்பாரு, மகா பெரிய புசாரி இருப்பாரு. அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க, எனக்காக, என் குடும்பத்துக்காக, என்னுடைய குலம் இது, என்னுடைய எல்லா காரியத்தையும் சொல்லி எனக்காக நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லுவாங்க. அவங்க தான் போய் வேண்டிக் கொண்டு வருவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததினால் அந்த திரைச்சீலை என்ன பண்ணுது? மேலிருந்து கீழ் வரைக்கும் கிழிக்கப்பட்டது. யாரும் எங்கும் என்று ஆண்டவரை நோக்கி என்ன பண்ண முடியும்? பிரார்த்தனை. ஆமென். ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது முன்பாக நடந்த காரியம். அங்கே அநேக பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் என்ன பண்ணிச்சா? திறக்கப்பட்டது. அங்க ஒரு ரகசியம் இருக்கு. அவர்களால் திறக்க முடியவில்லை. யார் திறந்தார்கள்? பரிசுத்த தூதர்கள் திறந்தார்கள். ஆமென். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தின உடனே பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாவை விடுவித்து ஆண்டவர் எங்க கொண்டு போனாரா? பரத்துக்கு கொண்டு போடும்படிக்கு அவருடைய கல்லறைகளை திறந்து விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தவான்கள் தொடர்ந்து வாசிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாங்களா? பூமியும் அதிர்ந்தது. பூமி அதிர்ந்தது. கன்மலைகளும் பிளந்தது. கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம் எழுந்திருந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு கல்லறை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். பாருங்க, அநேகருக்கு அவர்கள் என்ன பண்ணாங்களா? காணப்பட்டார்களாம். யார் இவர்கள் தான்? பரிசுத்தமாக வாழ்ந்தவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. யார் பரிசுத்தமாக வாழ்கிறார்களோ அவங்களுடைய கல்லறைகளை என்ன பண்ணுவார்? கல்லறைகள் திறக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரும்போது 1 தெசலோனிக்கர் எடுத்துக்கொள்ளுங்க. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் என்னோட திருப்புங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். யார் இறங்கி வருவா? இப்போ இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறி போனவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் யார்? இவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக ஜீவித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது மரணத்திலிருந்து எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர் நோக்கி போக வேகத்தின் அவர்களோடு கூட ஆகாயத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவோம். எப்படி எடுத்துக் கொள்ளப்படுவோம்? ஹலோ, எப்படி எடுத்துக் கொள்ளப்படுவோம்? நம்ம ஆகாயத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவோம். இப்ப ஏறுபட்ட நம்மளால. ஏனென்றால் இந்த உலகம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது மகா ஆரவாரத்தோடு வரும்போது எக்கால தூதர்கள் துணிக்கும் போது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவருக்குள் வாழ்கிறவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் அவர்களும் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், உயிரோடு எழுந்திருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 43வது வசனம். வாசிங்க பார்க்கலாம்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அப்போது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். யாரு? இயேசு கிறிஸ்துவை, மரணத்துக்கு நேராக போகிற இயேசு கிறிஸ்துவை ஒரு தூதன் இறங்கி வந்து என்ன பண்ணானா? நமக்கு முன்பாக இருக்க கல்லை புரட்டுறது மாத்திரமல்ல, உயிரோடு எழுந்து கொள்ளுகிற பரிசுத்தவான்களுடைய கல்களை புரட்டுற வேலை மாத்திரமல்ல, அவர் என்ன பண்ணுவாங்களா? தூதர்கள் ஆண்டவர் அனுப்பி என்ன பண்ணுவாரா? பலப்படுத்துவார். ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன பண்றார்? தூதன் வந்து சொல்லுங்க, வேதம் என்ன சொல்லுகிறது? பலப்படுத்துகிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற தூதன் நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையான ஒரு கல்லு, வேதனையான ஒரு கல்லு, வியாதியான ஒரு கல்லு, அசுத்த ஆவினால் பிடிப்பட்ட ஒரு கல், யாரும் பரட்ட முடியாத ஒரு கல், என் வாழ்க்கையை மாற்றவே முடியாது, என் நிலைமையை மாற்றவே முடியாது, ஒரு கல் எப்படி குகையில மூடி கிடக்கிறதோ அப்படி என் வாழ்க்கை மூடி கிடக்கிறது என்று சொல்றீங்கன்னா, நீங்கள் இயேசுவை விசுவாசித்தீங்கன்னா அந்த தூதன் கடந்து வந்து அந்த கல்லை புரட்டி. ஆமென். ஹல்லேலூயா. உங்களால புரட்ட முடியாது, நமக்காக ஆண்டவர் ஒரு தூதரை வைத்து அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? அந்த கல்லை புரட்டி விடுவார்கள். இரண்டாவது, அந்த தூதன் வந்து என்ன பண்ணுவானா? பலப்படுத்துவான். நீங்க பலவீனமாய் தோண்டும் போது உங்களை பலப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் தூதர்களை வைத்து. ஆமென். ஹல்லேலூயா. பணிவிட ஆவி அவர்கள் யாருன்னா தூதர்கள் யாரு? அவர்கள் என்ன செய்கிறார்களா? நம்மை பலப்படுத்துவார்கள். உங்களால செய்ய முடியாதா? உங்களை பலப்படுத்துவார்கள். ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போம், எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5-8. அப்போது உங்களுக்கு புரியும். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5-8 வசனம் வரைக்கும். யாராவது எடுத்து வாசிக்க பார்க்கலாம்? ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி யாரை? எலியா என்ன பண்றாரு? தட்டி எழுப்பி அப்படிமா போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கும்போது இதோ கடலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது எலியா புசித்து குடித்து திருப்பி என்ன பண்ணான்? படுத்துக் கொண்டான். அப்புறம் வாசிப்பான். கர்த்தருடைய தூதன் திரும்பவும் 2வது தடவை வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். பாருங்க, தூதனை ஆண்டவர் அனுப்புகிறார். இவன் சோர்ந்து போய் எங்க பட்டு கொண்டிருக்கான்? எலியா அவனுக்கு பலனே இல்லை, அவனுக்கு சத்துவமே இல்லை. ஏன்னா ஆகாப் ராஜாவுடைய மனைவி என்ன சொல்லிட்டா? அடுத்த நாள் என்ன ஆகும் போது தலையை உன் சரீரத்தில் இருக்காது, நான் என்ன பண்ணுவேன்? துண்டித்து விடுவேன். எலியா பயந்து போய் ஓடி போய் எங்க படுத்துக்கிட்டான்? சூரச்செடி ஒரு பலவீனமாய் காணப்பட்டான். அவனை பலப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் தூதனை அனுப்பினார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூதன் வந்து என்ன பண்ணான்? உதவி செய்கிறான். என்ன உதவி செய்கிறான்? உணவை கொடுக்கிறான், அவனை பலப்படுத்துகிறான். நீ சாவு போறதுல எலியா, நீ எங்க போகணும்? அதிக தூரம் என்ன பண்ணணும்? நீ பிரயாணம் செய்ய. நீ நினைத்துக் கொண்டிருக்க என்ன பண்ண முடியாது? ராணி வெட்டவே முடியாது. இன்றைக்கு எலியா உயிரோடு பறந்து இருக்கிறார். அவன் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக அவர் திருப்பியோ வரப்போகிறார். அவன்
அவருடைய ஊழியம் இன்னும் முடியவே இல்ல. 2 சாட்சியிலே எலியா ஒரு தீர்க்கதரிசி இறங்கி வந்து ஊழியம் செய்தார். ஆமென். ஹalleluya. அவரை பலப்படுத்தும்படிக்கு தூதன் இறங்கி வந்தார். ஆண்டவர் தூதர்களை வைத்ததுக்கு காரணம் என்ன என்றால், ஆண்டவர் சொல்கிற காரியத்தை தூதர்கள் செய்ய வேண்டும். ஆண்டவர் நமக்கு எதுக்கு வைத்திருக்கார் தூதர்னா? ஆண்டவர் சொல்கிற காரியத்தை செய்வதற்காக தூதர்களை வைத்திருக்கிறார். யார் ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு பணிவிடை செய்யும்படிக்கு ஆண்டவர் தூதர்களை வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஹalleluya சொல்லுவோமா? ஆண்டவர் தூதரை வைத்திருக்கார். நம் கண் பார்வையினால் பார்க்க முடியாது. அந்த தூதர்கள் வந்து நமக்கு உதவி செய்வார்கள். நம்மளால கூடாத காரியம், கல்லை புரட்ட முடியாது. அங்கே சகோதரிகள் பேசிக்கொண்டே போகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை வைத்திருக்கிறார்களே, அவருக்கு போய் நாங்க என்ன பண்ண வேண்டும்? சுகந்த வாசனை திரவியம் எல்லாத்தையும் அவருக்கு பூச வேண்டும். ஆனால் அந்த கல்லை யார் புரட்டுவா என்று பேசிக்கொண்டே போகிறார்கள். ஆனால் அங்கே ஏற்கனவே அந்த கல் என்ன பண்ணுச்சு? யார் புரட்டினா? ஒரு மகிமையான ஒருத்தர் வந்து புரட்டி விட்டார். ஆமென். முன்னமே அவர்களுக்காக உதவி செய்யும்படிக்கு ஆண்டவர் தூதரை அனுப்பினது போல உங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு ஆண்டவர் தூதர்களை நியமித்து வைத்திருக்கிறார். ஆமென். உங்களை பலப்படுத்தும்படிக்கு உங்களுடைய முன்பாக இருக்கிற எல்லா கல்கள், உங்க குடும்பத்தில் இருக்கிற கல்கள், உங்க பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற கல்கள், உங்க கணவருக்கு முன்பாக இருக்கிற கல்கள், உங்க மனைவிக்கு முன்பாக இருக்கிற கல்கள். கல்னா என்னது? அதை புரட்டவே முடியாது. பிரச்சனைகள், உபத்திரங்கள், கஷ்டங்கள், பாரங்கள். கல்லுனா என்னது? பாரங்கள். அது யாருமே புரட்ட முடியாது. ஆனால் ஆண்டவராலே எல்லாம். ஆமென். இயேசு கிறிஸ்து கல்லை உடைய கல்களை புரட்டின ஆண்டவர் அவருடைய தூதர்களை அனுப்பி நமக்கு முன்பாக இருக்க எல்லா கல்லை புரட்ட அவர் வல்லமை உள்ள தேவனாய். ஆமென். அதே தூதர்கள் வந்து நமக்கு என்ன பண்ணுவார்களாம்? நம்மை பலப்படுத்துவார்களாம். என்ன பண்ணுவாங்க? பலப்படுத்துவார்கள். இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 11-12. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்திலே வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானார். யாருக்கு? சகரியாவுக்கு தரிசனமானார். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். சகரியா என்னாயிட்டான்? பயந்துட்டான். ஆனா ஆண்டவர் ஒரு செய்தியை அனுப்புகிறார் தூதர்களிடம். ஆமென். என்ன செய்தி வாசிப்பா? தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமென். ஹalleluya. நம்ம அநேக நாட்களா ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டுதல் கேட்டுக் கொண்டிருக்கிறோமா? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோமா? அந்த ஜெபத்துக்கு பதில் தர தூதனை ஆண்டவர் அனுப்புகிறார். ஆமென். ஹalleluya. சகரியா அநேக நாட்களா ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறான். அப்போது அங்கே தூதன் வெளிப்பட்டான். அந்த தூதன் என்ன சொல்கிறார்? செய்தி சொல்லுகிறார். ஆமென். உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அநேக நாட்களாக நீங்க ஏதாவது ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? அதுக்கு பதில் வரலையா? வெயிட் பண்ணுங்க, அதுக்கு பதில் உண்டாகும். ஆமென். ஹalleluya. தூதன் கடந்து வந்து சகரியாக்கு பதில் தந்தார் என்று பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26 இருந்து 28 வரைக்கும் வாசிங்க. 6ஆம் மாதத்திலே கேப்ரியல் என்ற ஒரு தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்ற ஊரில் தாவீதின் வம்சத்தாராகிய யோசேப்பு என்ற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஒரு கன்னிகையிடத்திற்கு தேவனாலே தூதன் அனுப்பப்பட்டான். ஆமென். தூதன் தானாவே வர மாட்டான். எப்படி? யார் அனுப்பினா வருவான்? தேவனாலே அனுப்பப்பட்டான். வாசிமா தொடர்ந்து. அந்த கன்னிகையின் பேர் யாரு? மரியாள். அவர் இந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து
வாழ்க. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி அவருடைய வார்த்தையினாலே கலங்கி இந்த வாழ்த்துகள் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி வாழ்த்துக்கள் வருது? தேவனால் தூதன் அனுப்பப்பட்டார். ஆமென். அப்போ தேவன் ஒரு மெசஞ்சராய், ஒரு தூதர்களாய் ஆண்டவர் அனுப்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஊழியர்களை ஆண்டவர் அனுப்புறார்னா ஒரு தூதனை போல வார்த்தை அனுப்புகிறார். எப்படி அனுப்புறார்? வார்த்தை. அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். ஒரு தூதனை போல அவர் அநேக ஊழியர்களை அனுப்புவார். தூதர்கள் என்ன பண்ணுவாங்க? வார்த்தை கொண்டு வருவாங்க. ஊழியர்கள் என்ன கொண்டு வருவாங்க? ஹலோ, என்ன கொண்டு வருவாங்க ஊழியர்கள்? வார்த்தை. பெட்டி நிறைய காசு கொண்டு வருவாங்களா? என்ன கொண்டு வருவாங்க? என்ன கொண்டு வருவாங்க? வார்த்தை. வார்த்தை. தேவனுடைய வார்த்தை. ஆமென். அப்ப தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. ஒரு தேவ ஊழியர் வரானா தேவனுடைய வார்த்தை சுமந்து வருகிறார். ஒரு தூதர் வருகிறானா தேவனுடைய வார்த்தை சுமந்து. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்ம கவனித்து கேட்க வேண்டும். அந்த வார்த்தையை கவனித்து கேட்க வேண்டும். அந்த வார்த்தையானது என்னை விடுவிக்கும், என்னை சுகப்படுத்தும், என்னை ஆறுதல் படுத்தும், என்னை தேர்தல் படுத்தும், என் பலவீனை நீக்கும், என் வியாதியை புரட்டி போடும், என் கடன் பாரத்தை மாற்றிவிடும், என் பிள்ளைகளை ரட்சித்து விடும், என் குடும்பம் முழுவதத்தை ரட்சிக்க வேண்டிய வார்த்தையை அவர் தூதர்கள் முன்பாக அனுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தூதர் வரும்போது கல்ல பறக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, தூதன் பலப்படுத்துறதுக்கும் வருகிறார், உங்களுக்கு போஜனம் கொடுக்கிறதுக்கும் வரார். அதே தூதன் உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை உரைக்கவும் வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நாம் அங்கீகரித்து எடுத்துக்கொள்ளும் போது ஆண்டுடைய மகத்துவமான காரியம் நம் வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இப்போது எடுத்து வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு இயேசுவை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து இயேசுக்கு என்ன பண்ணார்களாம்? பணிவிடை செய்தார்கள். அவன் பணிவிடை செய்கிற ஆவி யாருன்னா தூதர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு கண்ணுக்கு தெரியாத தூதர்களை ஆண்டவர் நமக்காக பணிவிடை செய்யும்படி வைத்திருக்கிறார். நாம் எவ்வளோ விசேஷித்தவர்கள், நாம் சாதாரண மக்கள் அல்ல. நாம் யோசிக்கூடாது, நான் ஒரு சாதாரண மக்களுங்க, இது படிப்பு தெரியாது, அறிவு இல்லை அப்படின்னு நினைக்கவே கூடாது. நாம் விசேஷித்தவர்கள். சொல்லுங்க, நான் விசேஷித்தவன், நான் விசேஷித்தவன், நான் விசேஷித்தவன், விசேஷித்தவன். ஆமென். நாம் சாதாரண மக்கள் இல்லை. ஏனென்றால் இயேசுவை யார் விசுவாசிக்கிறார்களோ, வாயினாலே அவர் என்னுடைய கர்த்தர் என்று ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்காக ஆண்டவர் தூதர்களை வைத்திருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 91 11 12வது வசனம். சங்கீதம் 91 11 12. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உன் வழிகளை எல்லாம் உன்னை காக்கும்படி தன்னுடைய தூதர்களை கட்டளையிடுவார். என்ன பண்ணுவார் ஆண்டவர்? தூதர்களுக்கு எதுக்கு? நம்மை காக்கும்படி. ஆமென். யாரும் காக்க முடியாது, ஆண்டவர் தான் நம்மை காக்க முடியும். ஆமென். நடந்து போகும்போது வந்து வண்டி இடிச்சிடறான். நடந்துதான் போறோம், திடீர்னு ஆட்டோக்காரன் வந்து இடிச்சிடறான், பைக்காரன் வந்து வெடிச்சிடறான், பஸ்ஸுக்காரன் வந்து இடிச்சிடறான். பாதுகாக்கிறவர் யாரு? நடந்துதான் போறீங்க, அதை பாதுகாக்கிறது யாரு? ஆண்டவர் தான் பாதுகாக்கிறார். அது தூதர்களுக்கு கட்டளை. எங்க வண்டியில போகும்போது பாதுகாக்கிறது யாரு? ஆண்டவர் பாதுகாக்கிறார்.
நம்ம ட்ரெயின்ல போகும்போது பாதுகாக்கிறது யாரு? பஸ்ல போகும்போது பாதுகாக்கிறது யாரு? எந்த வாகனத்துல போனாலும் பாதுகாக்கிறது யாரு? ஆண்டவர் தூதர்களை என்ன பண்றாரா? கட்டளையிட்டு பாதுகாத்து. மீண்டும் வாசிப்பா, சங்கீதம் 91:11 12. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தன்னுடைய தூதர்களை கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு, உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளை ஏந்திக் கொண்டு போவார்கள். கைகளை அவர்கள் ஏந்தி போவார்கள். ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஒரு முறை அப்படிதாங்க, நான் பைக்ல வண்டி ஓட்டிட்டு வரேன். அப்ப நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். 14 மணி நேரம் 17 மணி நேரம் நான் வேலை செய்வேன். எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். எத்தனை மணி நேரம்? 14 மணி நேரம் 17 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் ராத்திரி 9 மணிக்கு நான் பைக்ல வந்துட்டேன். எதில் வரேன்? பைக்ல வந்துட்டேன். வெயில், பயங்கரமா வெயில், இன்னும் அனலா இருக்கு, இருட்டு நேரம், ஹெல்மெட்டும் போடல. வந்து கொண்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு மலை தூவுது. என்ன சொல்லுது? ரெயின் என்ன சொல்லுவாங்க? மழை மழை என்ன பண்ணுச்சு? அப்படியே தூவிச்சு. தூணுன்னு என்ன ஆச்சு எனக்கு? ஆஹா, எவ்வளவு நல்லா இருக்குது சொன்ன உடனே என் மைண்ட் என்ன பண்ணுச்சு? ஹலோ, மைண்ட் என்ன பண்ணுச்சு? ரெஸ்ட் எடுத்துச்சு. வண்டி ஓடிட்டு இருக்கேன். நான் என்ன ஆயிடுச்சு? ஸ்லீப்பிங் டோஸ்ல போயிட்டேன். வண்டி நேரா போகுமா, கீழே விழுந்தேன். 9 மணி, ராத்திரி 9 மணிக்கு விழுந்தேன். நைட்டு 11:45 தான் எனக்கு என்ன வந்துச்சு? நினைவு வந்துச்சு. எங்க இருக்கேன்? என் வீட்டில் இருக்கேன். ரோட்ல வீட்டில படுக்கல படுத்திருக்கேன். திடீர்னு ஒரு வாமிட்டிங் வந்துச்சு. அப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு, ஐயோ நம்ம வண்டி ஓட்டிட்டு வந்தோமே, ஐயோ இவ்வளவு நல்லா இருக்குன்னு சொன்னோமே. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு உணவே தெரியலையே. அங்க வண்டியில கீழே விழுந்துட்டு எப்படிதான் வீட்டுக்கு வந்தேன்னு தெரியவே. இது ரொம்ப நாளா நான் யோசிச்சுக்கிறேன், இது எப்படி நடந்தது. எங்க அம்மா கிட்ட கேட்டேன், நான் எப்படி வந்தேன்? நீ தான் வண்டி ஓட்டிட்டு வந்தேன்னு சொன்னேன். இல்லையே, நான் தான் அங்கேயே விழுந்துட்டேனே. அவர் கேட்ட, டிஃபன் எங்க? டப்பா எங்க? டப்பா நீ தான் எடுத்து கொடுத்தேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு நேரமும் இல்லை. பிரியமானவர்களே, ஊழியத்துக்கு வந்த பிறகு ஒரு நாள் ஏதோ ஊழியத்தின் காரியத்தை யோசித்துட்டே வண்டி ஓட்டிட்டு வந்தேன். ஊழியத்துக்கு வந்த கொஞ்சம் எப்படி பண்ண, ஏதோ யோசிச்சுட்டே வண்டி ஓட்டிட்டு வந்தேன். எங்க வீட்டுக்கு எப்படி திரும்பணும்? எங்க போயிட்டேன்? பக்கத்து தெருவுக்கு போயிட்டேன். எது தெருவுக்கு? இது பக்கத்து தெருவுக்கு போயிட்டேன். அப்படி எனக்கு யோசனை வந்துச்சு, நான் நினைவுல தான் இருக்கிறேன், பக்கத்து தெருவுக்கு போயிட்டேன். அப்ப நான் கீழே விழுந்ததை யாரு கொண்டு வந்து என்னை விட்டார் என்று ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் சொன்னார், உனக்காக நியமிக்கப்பட்ட தூதர்கள் கொண்டு வந்து. ஆமென். நமக்கு தெரியாத போது அவர்கள் நமக்கு பணிவிட செய்கிறார்கள். ஆவி. ஆமென். தூதர்கள் நமக்கு என்ன பண்ணுவார்களாம்? உதவி செய்வதற்கு தேவனால் ஆளப்பட்டிருக்கிறார். ஆமென். நமக்கு நினைவில்லாத போது, நமக்கு சுயநிலை இல்லாத போது, நாம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது உதவி செய்யும்படிக்கு ஆண்டவர் தூதனை போல மனிதன் ரூபத்தில் வருவார்கள். தூதனாவும் முன்பாக வருவார். நமக்கு தெரியாது. நம்ம மனுஷன் தான் நினைப்போம், ஆனா ஆண்டவர் தூதனை நினைக்கிறார். நமக்கு உதவி செய்யும்படி. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே அங்கேதான் இது இங்கே நம்ம அதுதான் பார்க்கிறோம். சங்கீதம் 91:11-12 பார்க்கிறோம். அங்கே வந்து தூதர்கள் வந்து என்ன பண்றாங்களா? உதவி செய்கிறார்கள். அது மாத்திரம் இல்ல பிரியமானவர்களே, தானியேல் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். தானியேல் என்ற தீர்க்கதரிசி புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம் எடுத்துக்கொள். வாசிங்க பார்க்கலாம். 10-12 வாசிங்க. தானியேல் 10-12. எசேக்கியேலுக்கு அப்புறம் வரும் தானியேல். என்னை நோக்கி தானியேலே பயப்படாதே, நீ அறிவதற்கு அறிவை அடைவதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்தின நிமித்தம்
நீ முதல் நாள்ல ஜெபித்த அந்த நாள் முதல் வரைக்கும் உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தை உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். எதுக்கு வந்தாருங்க சொல்றாரு? உனக்கு புத்தியை சொல்லும்படி. ஆமென். ஹalleluya. எல்லாரும் கொஞ்சம் கேக்குறீங்களா? ஹalleluya. ஆமென். தூதர்கள் வந்து நமக்கு முன்பாக இருக்க கல்லை புரட்டி விடுவார்கள். தூதர்கள் வந்து நமக்கு பலனை தருவார்கள், தேற்றி விடுவார்கள், நமக்கு உதவி செய்வார்கள், நாமே ஏந்துவார்கள், நம்மை தப்பிப்பார்கள். அப்புறம் இங்கே பார்க்கிறோம், நமக்கு புத்தி அறிவை தரும்படிக்கு ஆண்டால் அனுப்பப்படுகிற தூதர்கள் உண்டு. ஆமென். ஹalleluya. அப்ப இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து உண்மை என்றால் இன்றைக்கும் ஆண்டவர் கிரியை செய்கிறார். உண்மை. ஆமென். ஹalleluya. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்க சூழ்நிலையை மாற்ற அவராலே கூடும். உங்களாலே மாற்ற முடியாது உங்க சூழ்நிலை. ஆனா உங்க சூழ்நிலையை யார் மாற்ற முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாற்ற முடியும். அதற்கு அவர் தூதர்களை வைத்திருக்கிறார். அவரை அனுப்பி அவர் என்ன பண்ணுவார்? உங்க சூழ்நிலையை மாற்றுவார். பார்ப்போமா? அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுத்துக்கொள்ள வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் பேதுரு, வந்து ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையில என்ன இருக்கு? அந்த பேதுரு காக்கப்பட்டு இருக்கிறார். சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாங்க. யார்? பேதுரு. எங்க இருக்காரு? சிறைச்சாலையில. எப்படிப்பட்ட சூழ்நிலை? சிறைச்சாலையில் இருக்கிறார். சபையானவர்கள் அவருக்காக என்ன பண்ணாங்க? ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வாசிமா. தொடர்ந்து வாசி. ஏரோது அவனை நோக்கி ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டு. எப்படி கட்டப்பட்டிருக்கான்? 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறான். 2 சேவகர் நடுவே. யாருக்காக 2 பக்கத்துல? சேவகர் நடுவில் இருக்கிறான். நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரரும் கதவுக்கு முன்பே இருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தா. பேதுரு அங்க விட்டு ஓடி கூடாது, காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டினான். சீக்கிரமாய் எழும்பு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தன. சங்கிலிகள் என்ன ஆச்சு? உங்க கையில சங்கிலி போட்டா ஏதாவது செய்ய முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. பிரச்சனை உங்களுக்கு சங்கிலியா கையில கட்டப்பட்டிருந்தால், வேதனை, பாரம், கஷ்டங்கள், உபத்திரம், பிரச்சனை, கடன் பாரம், பலவீனங்கள் ஒரு சங்கிலியா உங்களை கட்டி இருந்தால் என்ன பண்ண முடியாது? விடுதலை ஆக முடியாது. யாராவது வந்து அந்த சங்கிலியை அறுத்தால், யார் அறுக்கிறார்? ஆண்டவர் அறுப்பார். ஆண்டவரால் எல்லா கட்டுகளை அறுக்க முடியும், உங்களுடைய நுகத்தை முறிக்க முடியும். அவர் ஒரு தூதனை அனுப்பினால் போதும், அங்கே வேலை முடிந்தது. ஆமென். ஹalleluya. அங்கே நாம் பார்க்கிறோம், பேதுரு என்ன பண்ணினார்? சிறைச்சாலையிலே இருக்கிறார். 2 போர் சேவகர்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள். அவன் கை கட்டப்பட்டு இருக்கிறது. தூதன் வந்து இறங்கி அவனை தட்டின உடனே அவன் கையில கட்டப்பட்டிருக்க சங்கிலி அறுக்கப்பட்டது. அப்புறம் வாசிமா. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றார். 15 போட்டுக்கொள். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்திக் கொண்டு என் பின்னே வா என்றார். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் பேதுரு ஏதோ தரிசனம் பார்க்கிறேன்னு யோசித்துக் கொண்டிருக்கிறார். முதலால் காவலையும்
இரண்டாம் காவலை கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. தானாய் திறந்தது. ஆமென். எத்தனை கதவுகள் திறக்கப்பட்டது? ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினார். சிறைச்சாலையில் இருக்கிறது போல நீங்க அனுபவத்தில் இருந்தால் உங்க சிறைச்சாலை கதவுகளை ஆண்டார். ஆமென். எப்படிப்பட்ட பிரச்சனையான சிறைச்சாலைக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா அந்த சிறைச்சாலை கதவுகளை திறக்கும்படிக்கு என் தேவனால் கூட்டு. அவர் என் கட்டுகளை அறுக்கிறவர், என்னை விடுதலை செய்கிறவர், எனக்கு முன்பாக இருக்க கல்லை புரட்டி விடுகிறவர், என் கட்டுகளை அறுக்கிறவர், என்னை விடுதலை ஆக்கி சுதந்திரமாக வைக்கும்படிக்கு, ஆனந்தமாக சந்தோஷமாக சௌக்கியமாக வைக்கும்படிக்கு, என்னை ஜீவனோடு வைக்கும்படிக்கு அவர் தன் தூதர்களுக்கு கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கட்டளையிடும் போது அவர் விடுதலை அடைந்தார் என்று பார்க்கிறோம். தெரியுமா? எனக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, சீக்கிரமாக போகிறேன். அப்போ அங்கே அவர்கள் விடுதலை அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது பின்பாக பார்ப்போம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். எடுத்து வாசிங்க. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளபடியே மகா மேன்மை உள்ளது. அது என்னது? மகா மேன்மை உள்ளது. அப்புறம் வாசிங்க. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் ஆண்டவராகிய தேவன் எப்படி வெளிப்பட்டாரு? மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவதூதர்களால் காணப்பட்டார். தேவதூதர்களால் காணப்பட்டார். புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. புறஜாதிகளுக்கு என்ன பண்ணாராம்? பிரசங்கிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து வராத இருந்திருந்தா புறஜாதியாக நம்ம அங்க என்ன கிடைச்சிருக்காது? கர்த்தருடைய வார்த்தை கிடைத்திருக்காது. சுவிசேஷம் அது மாம்சத்திலே வெளிப்பட்டார். எதற்கு வெளிப்பட்டார் என்றால் புறஜாதியான நமக்கு அவருடைய சுவிசேஷத்தை அறிந்து கொண்டு நாம் மீட்டுக் கொள்ளப்பட, நாம் ரட்சிக்கப்பட அவருடைய மரணத்திலிருந்து அவர் உயிரோடு எழுந்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினா நமக்கு என்ன கிடைச்சிருக்காது? என்ன கிடைச்சிருக்காது? கர்த்தருடைய சுவிசேஷம் கேட்க வாய்ப்பே இல்லை. நாம் ரட்சிக்கப்பட வாய்ப்பே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்றார். மரணமே உட்கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தையும் பாதாளத்தையும் இயேசு கிறிஸ்து ஜெயித்து உயிரோடு எழும்பினார். நமக்கு தேவனுடைய கிருபையினால் சுவிசேஷம் கிடைத்தது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த சுவிசேஷத்தினால் நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் வராது என்றால் நாம் விடுவிக்கப்பட்டிருக்க மாட்டோம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். நமக்கு அவரால் கொடுத்திருக்க அந்த மேன்மையான தூதரால் நமக்கு கொடுக்கப்பட்டு இருந்திருக்காது. நாம் அதே வேதனை, அதே கண்ணீர், அதே பிரச்சனை, அதே வியாதி, அதே அக்கிரமங்கள், அதே சாபம், அதே பலவீனம், அதே வியாதியிலே கடந்து இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து வந்ததினால் அவர் பாவத்தை ஜெயித்தார். சாத்தான் தலையை நசுக்கினார், சாபத்தை முறித்தார், நம் வியாதி கட்டை அறுத்தார், நமக்கு விடுதலை கொடுத்தார். அவர் உயிரோடு இருந்தார். அவர் சொன்னபடியே உயிர் தந்ததினால் நமக்கு சுவிசேஷம் கிடைத்தது. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார். இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு
பரிசுத்த ஆவியினாலே அனுப்பப்பட்ட சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஆமென். யாருக்கு அறிவிக்கப்படுகிறது? நமக்கு அறிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து வாசிமா. அறிவிக்கப்படுகிறது. இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இருக்கிறார். தேவதூதர்களும் நமக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கப்படுகிறதை உற்று பார்க்க யார் ஆவலா இருக்காங்களா? தேவதூதர்கள். என்னடா இது? ஒரு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது மக்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் வருதுன்னு ஆச்சரியமாக தூதர்கள் என்ன பண்ணுறாங்களா? ஆசையா கவனித்திருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களால பரிசுத்த ஆவியினால கொள்ளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஊழியர்கள் மூலமாக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது அதை ஆவலாக கவனிக்கிறார்கள். யார் என்றால் தூதர்கள் ஆவலாக. ஏன்? சுவிசேஷம் என்ன பண்ணுது? ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. இயேசுவை அறியாத மனிதன் ஒரு பெரிய மாற்றங்கள். இன்றைக்கு நாம் இங்கே எதற்கு அமர்ந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்ததினாலே நமக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டதினால் நாம் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி வருது? சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை போதிக்கிறதை தூதர்கள் என்ன பண்றாங்க? கவனித்து பார்த்து ஆச்சரியமாக. அப்போ அந்த இன்பத்தை பெற்ற நாம், எந்த இன்பம்? சுவிசேஷத்தினால் என்ன ஆயிட்டோம்? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், சமாதானம் கிடைச்சிருக்கு, விடுதலை கிடைச்சிருக்கு, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்க பெற்றோர்கள் நாம் சும்மா இருக்கலாமா? உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி, சும்மா இருக்கலாமா? அறியாத மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்த்து அவரை நான் விசுவாசித்ததினால், அவருடைய சுவிசேஷத்தை கேட்டதினால் நான் ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு சமாதானம் கிடைச்சிருக்கு, எனக்கு சுகம் கிடைச்சிருக்குது, எனக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. அந்த வார்த்தை நீங்களும் போய் பிறருக்கு சொல்ல வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. யார் சொன்ன? கடைசியாக ஒரு வசனத்தை மாஸ்டர் ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது கடைசி பாட்டியை வாசிக்க. அவர்கள் புறப்பட்டு போய் பிரசங்கம் பண்ணினார். என்ன பண்ணார்களா? பிரசங்கம் பண்ணி அவர்கள் கேட்ட சத்தியத்தை பிறருக்கு எடுத்து சொன்னார்களா? ஆமென். அப்புறம் என்ன நடந்துமா? கர்த்தர் கூட இருந்தார், கிரியைகளை நடப்பித்தார். கர்த்தரோடு இருந்து என்ன பண்ணாராம்? அப்ப நாம் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டது போல நாம் கடந்து சென்று பிறருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது கர்த்தர் நம்மோடு இருந்து கிரியைகளை நடத்துகிறார். நாம் கிரியைகளை நடத்துகிறீர்களே, யார் நடத்துறா? கர்த்தர் நடத்துகிறார். அப்புறம் என்ன நடக்குது? அடையாளங்களினாலே வசனத்தை ஆண்டவர் என்ன பண்றார்? உறுதி பாராட்டுகிறார். அடையாளங்கள் நம்ம ஆண்டவர் பத்தி சொல்லும் போது அங்கே அடையாளம் நடக்குது. வியாதிகள் சுகமாகிறது, பில்லி சூனிய கட்டுகள் அறுக்கப்படுகிறது, அசுத்த ஆவி பிடிப்பட்டவர்கள் விடுதலையாகிறார்கள், வியாதிகள் சுகமாகிறது, சமாதானமற்ற இருக்கிறவர்களுக்கு சமாதானம் கிடைக்கிறது, பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு பலம் கிடைக்கிறது, சத்துவமற்றவர்களுக்கு சத்துவம் கிடைக்கிறது. நாம் கடந்து சென்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது ஆமென். அங்க என்ன நடக்குது? கர்த்தர் அவங்களோடு இருந்து அவருடைய வார்த்தைகளை என்ன பண்றாரா? உறுதி பாராட்டுகிறார், அவர்களோடு இருக்கிறார். ஆமென். அப்போ கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் நம்ம. ஆனா பிறருக்கு சொல்றோமா? ஹலோ, உங்ககிட்ட கேட்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார்,
கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். புதுசா வந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க 8 வருஷமா சபையில உட்கார்ந்துட்டு நீங்க உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மையை பிறருக்கு சொல்ல வேண்டும். ஆமென். உங்களால சொல்ல முடியலனா என்ன சொன்னோம்? சபைக்கு வந்து பாருங்க, கர்த்தர் சுகத்தை தருகிறார், விடுதலை தருகிறார், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றங்களை தருகிறார். கொண்டு வர ஆமென். நீ கொண்டு வந்தா போதும், கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். அவளுக்கு முன்பாக இருக்க கல்லுகளை ஆண்டவர் புரட்டி விடுவார். ஆமென். அவளுக்குள்ளே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவார். அவளை ரட்சிப்புக்குள் நீங்க வழி நடத்து. உங்களால சொல்ல முடியலையா? பரவாயில்ல, சபைக்கு வந்து பாருங்கள், கூட்டுவாங்க. பேசுகிற ஊழியக்காரர்கள் முன்பாக ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுவார். ஆமென். உங்களால சொல்ல முடியா? கூட்டுவாங்க. இதெல்லாம் உங்களால சொல்ல முடியுதா? ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தாங்க, சமாதானம் இல்லாம இருந்தேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை கேட்ட உடனே எனக்கு சமாதானம் கிடைச்சது, எனக்கு சுகம் கிடைச்சது, எனக்கு பலம் கிடைச்சது, நான் சமாதானமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவா, இந்த உலகம் கொடுக்கிறது போல என் சமாதானம் இல்லை, அது நித்தியமாவுக்குள்ளே நிலைத்து இருக்கும். ஆமென். அதனால் வெள்ளி நான் பெற்றிருக்கிறேன், நீ வந்து பார். ஆமென். அன்றைக்கு அந்த சகோதரிகள் கடந்து போனாங்க, கல்லறைக்கு நேராக கடந்து சென்றார்கள். அங்கே ஒரு அற்புதத்தை கண்டார்கள். என்ன கண்டாங்க? கல்கள். அவங்க யோசிச்சுட்டே போறாங்க, பேசிக்கிட்டு, இந்த கல், பாரமான கல்லை யார் நமக்கு புரட்டுவா என்று பேசிக்கொண்டே போயிருந்தாங்க. ஆனால் அதற்கு முன்பாகவே கர்த்தர் தம் தூதரினால் புறப்பட்டு, நீங்க அப்படி மக்களை கொண்டு வந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில இருக்கிற கல்களை ஆண்டவர் புரட்டி விடுவார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் கடந்து வந்தது. அதுதான் உண்மையான உயிர்த்தெழுந்தார். ஆமென். என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அடையாளம் என்ன என்றால், நான் பிறருக்கு கர்த்தரை பற்றி சொன்னேன். ஆமென். அந்த சகோதரிகள் ஓடி போய் என்ன பண்ணாங்க? சீசர்களுக்கு போய் சொன்னார்கள். அங்கே அவர் கூட இருந்தவர்களுக்கு சொன்னார்கள், நாங்கள் பார்த்தோம், இயேசு மரணத்தை விட்டு உயிரோடு எழுந்து விட்டார் என்று சொன்னார்கள். ஆமென். அப்ப நம்மளுடைய கடமை என்ன? இயேசு மரித்தவராக இல்லைங்க, அவர் மரணத்தை விட்டு உயிர் தெழுந்தார் என்று நாம் அந்த நற்சாட்சியை எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். கண்களை மூடி ஆண்டுடைய சமூக ஆண்டவரே, எனக்கு முன்பாக அநேக தடைக்கல்கள் உண்டு, யார் புரட்டி போடுவார்? அன்றைக்கு அந்த சகோதரிகள் கடந்து சென்றார், அந்த பெண்கள் கடந்து சென்று, பாரமான இந்த கல், என் வாழ்க்கையிலே முன்பாக பாரமாக இருக்கிற அந்த கல்லை யார் புரட்டுவார் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அந்த கல்லை புரட்டி போட்டார். உங்களுடைய வாழ்க்கையில என்ன பாரம் இருக்கிறது? அந்த பாரத்தை ஆண்டவர் புரட்ட வல்லவராயிருக்கிறார். ஒரு தூதன் போதும், எல்லா பாரமான கல்களை புரட்டி போடுவார். ஆண்டவர் அநேக தூதர்களை நமக்காக வைத்திருக்கிறார். அவர்கள் பணிவிடை செய்கிற ஆவி, நம்மை தேட்டுகிற ஆவி, கர்த்தரால் அனுப்பப்பட்ட அவர்கள் கர்த்தரால் அனுப்பப்பட்டு நமக்கு புத்தியை உணர்த்தும்படிக்கு கடந்து வருகிற தூதர்கள், நமக்கு உதவி செய்யும்படிக்கு, நம்மை தேற்றும்படிக்கு, நமக்கு பலம் தரும்படிக்கு, நமக்கு சுகம் வழிகளை திறந்து தரும்படிக்கு நமக்கு முன்பாக கடந்து வருகிற பணிவிட ஆவிகள். ஆண்டவரை நாம் நம்பும்போது வாசல்கள் திறந்து விடும். பேதுருக்கு வாசல் திறக்கப்பட்டது, கட்டுகள் அறுக்கப்பட்டது. நீங்க எப்படிப்பட்ட கட்டிலே இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், அந்த சூழ்நிலையை மாற்ற என் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் மரணத்தை செய்தவர், அவர் இங்கே இல்லை, அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். என்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த சுவிசேஷத்தை பக்தர்கள், பரிசுத்தவான்கள் போதிக்கும் போது அது ஆவலோடு தூதர்களை கவனித்து பார்க்கிறார்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு பரிசுத்தவான்கள் போதித்திருக்கிறார்கள்,
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வந்திருக்கிறது. நீங்கள் பிறருக்கு போய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி கர்த்தருக்குள் அவளை வழிநடத்த வேண்டும். உங்களால முடியலையா, அவளை சபைக்கு கொண்டு வாங்க. பரிசுத்தவான்கள் போதிக்கும் போது அவர்களின் கட்டுகள் அறுக்கப்படும், அவர்களுக்கு முன்பாக இருக்க கல்லுகள் புரட்டப்படும், அவர்கள் விடுதலை அடைவார்கள். நீங்க பெற்ற அந்த இன்பம், நாம் பெற்ற அந்த சமாதானம், நாம் பெற்ற அந்த சந்தோஷம், இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர் தெரிந்தார், எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு, எனக்கு ஒரு விடுதலை உண்டு, எனக்கு ஒரு சமாதானம் உண்டு என்று நாம் சொல்வோம். வீரர்களும் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே, நான் விடுதலை பெற்றுக் கொண்டேன், பிறர்களும் விடுதலை வேண்டும் என்று சொல்கிறவர்கள் சொல்லிட்டு போகிறேன். யார் சொல்ல போகிறீங்க? ஆண்டவரே, நான் உங்களுடைய சத்தியத்தை கேட்டிருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் பிறருக்கு அந்த ரட்சத்தின் சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து மரித்தெழுந்து உயிரோட எழும்பினார் என்று அந்த சுவிசேஷத்தை நான் பிறருக்கு சொல்ல வேண்டும். எனக்கு சத்துவம் இல்லை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு சக்தி இல்லை. ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்தில் எழுந்து நிற்கிறேன். உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் சத்துவத்தை தருவார், ஞானத்தை தருவார், பலனை தருவார். யார் விரும்புகிறீங்க? நான் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும். எழுந்து நின்று பார்க்கலாம். யாரையும் பார்க்காதீங்க. சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, வயதுவர்களாக இருந்தாலும் சரி, படித்தவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவர்கள் இருந்தாலும் சரி, மேதையாக இருந்தாலும் சரி, படிவட்டவர்கள் இருந்தாலும் சரி, நீங்க யார் இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நிற்கும் போது ஆண்டவர் உங்களுக்காக பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் சகலத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொன்னாரே. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து, பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களுக்கு சகாயம் செய்வார். நீங்க வாய் திறந்து ஆண்டவருடைய வார்த்தை உரைக்கும் போது மெய்யாகவே இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தார், என் வாழ்க்கையில மரணமான காரியத்தை புரட்டி போட்டார், என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சங்கிலிகளை அவர் அறுத்து போட்டார், என்னை விடுதலை செய்தார், எனக்கு சமாதானத்தை தந்தார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தந்தார், எனக்கு சுகத்தை தந்தார். இதை நான் சொல்ல போகிறேன். அப்படி சொல்லுங்க. வலது கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் உடன்படிக்கை செய்யும்பா. கைகளை உயர்த்தி இங்கே பார்க்க வேண்டாம், கண்ணிலே மூடி. சின்ன பிள்ளைங்களெல்லாம் கண்ணிலே மூடி. யார் யாரு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க, ஆண்டவரே என் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க, ஆண்டவரே என் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க, ஆண்டவரே. அன்றைக்கு பேதுரு, அன்றைக்கு யோவான், அன்றைக்கு அந்திரேயாஸ் அவர்களாம் மீன் பிடிக்கிறவர்கள் சாதாரண மக்கள் தான். அவர்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தாரே. இன்றைக்கு உங்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார். மெய்யாகவே இயேசு உயிர் தெழுந்தார் என்ற அந்த சத்தியத்தை சாதாரண மக்கள் கடந்து சென்று இந்த உலகத்தையே அசைத்தார்களே. உங்க மூலமாக ஆண்டவர் உலகத்தையே அசைக்க முடியும். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய தூதர்களை வைத்திருக்கிறார். அவர்களை உதவி செய்யும். எப்போதும் ஆண்டவரால் அனுப்பப்படுகிறவர்கள் உங்களை பயன்படுத்தும். அவருடைய சமூக கையில் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், ஆண்டவரே என்னை பயன்படுத்தும். ஓ ஹalleluya சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவர் என்னை பயன்படுத்தும், என் வாயை ஆண்டவரை பயன்படுத்தும், என் கையை பயன்படுத்தும், ஆண்டவரே என் கால்களை பயன்படுத்தும், பயன்படுத்தும் ஆண்டவரே. பிறர்களை நான் விடுவிக்கும்படிக்கு, பிறருக்கு கர்த்தருடைய வார்த்தை உரைக்கும்படிக்கு, அவர்களை மீட்டெடுக்கும்படிக்கு கிறிஸ்து இயேசு மெய்யாகவே உயிர் தெழுந்தார் அந்த சத்திய வசனத்தை போதிக்கும்படிக்கு என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. Hallelujah, 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 சொல்லுமா சொல்லுமா, hallelujah,
இப்போது உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க போகிறேன். யார் யார் கை தூக்குறீங்களோ அப்படியே உங்களுடைய இடத்துல உலகலேற்று ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. உயிர் தெரிந்தனுடைய ஆண்டவரே நற்செய்தியை சொல்லும்படிக்கு என்னை பயன்படுத்துவோம், பயன்படுத்துவோம், என்னை பயன்படுத்துவோம். என்னை ஒரு இயந்திரமாக, ஒரு வாய்க்காலாக ஆண்டவரே, பிறர்களை ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் கொண்டு வர கருவியாக என்னை பயன்படுத்தும். அபிஷேகத்தினால் என்னை நிரப்பணும். புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகத்தை தாங்க, புதிய பலனை தாங்க, புதிய கிருபை என் மேல் இறங்கி வரட்டும். புதிய கிருபையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. புதிய அபிஷேகத்தின் வல்லமை என் மேல் பாய்ந்து வருவதாக நிரப்புங்க ஆண்டவரே. என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்பும். கேளுங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. சாதாரணமான பேதுரு ஒரு கோலையாக இருந்தான், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பட்டவுடனே அவன் சொல்கிறான், நீங்கள் அவரை சிலுவையில் அறைந்தீர்கள், நாங்கள் அதற்கு சாட்சி என்று சொன்னான். மறுதலித்த பேதுருக்குள் அந்த தைரியம் எப்படி வந்தது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்புகிறார். நிரப்போ, நிரப்போ. நான் பிறரை விடுவிக்கும்படிக்கு, பிறரை ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் கொண்டு வரும்படிக்கு என்னை நிரப்புவீராக. நான் யார் கேட்க முடியும்? பொல்லாதவராகிய நீங்கள் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க விரும்புகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பிதா கிட்ட கேட்டா கண்டிப்பா அவர் தருவார். அவர் தருகிற ஜீவனாக இருக்கிறார். நீங்கள் தைரியம் கொள்வீர்கள். பேதுரு கோலையாக 3 முறை இயேசுவை மறுதலித்தான். ஆனால் பரிசுத்த ஆவி வந்த உடனே அவன் தைரியம் கொண்டான். அவன் சொன்னான், நீங்கள் அவரை சிலுவையில் அறைந்தீர்கள், நாங்கள் அதற்கு சாட்சி. சாதாரண மக்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்தார்கள். அவருடைய வார்த்தை பிரசங்கிக்கும் போது கர்த்தரோடு இருந்து அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார். ஒரு கூட்டம் மக்களை கர்த்தருக்காக அறுவடை செய்தார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் மீண்டும் ஒரு முறை கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. நான் சாதாரணமானவன் தான் ஆண்டவரே, என்னை பயன்படுத்துவீராகப்பா, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. சுத்த இருக்கிற கிராமத்தின் மக்களுக்காக, என் சார்ந்திருக்க சமுதாயத்தின் மக்களுக்காக, எங்களுடைய குடும்பத்தினருக்கு நடுவில் ஆண்டவரே, நகரம், ராஜ்யம், தேசத்தின் நடுவில், இந்த உலகத்தின் நடுவில் என்னை பயன்படுத்தும். நான் பயனுள்ள ஒரு கருவியாக நீ மாற்று. பரிசுத்த தகப்பனே, உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்திருக்கிறீர்கள். அதற்காக கல்கள் தள்ளப்பட்டது. பிள்ளைகள் முன்பாக நிற்கிற எல்லா கல்களை கர்த்தனை தள்ளிவிட்டு விடுகிறார். கட்டப்பட்டிருக்க எல்லா கட்டுகளை அறுத்து விடுகிறார். எல்லா நுகங்களையும் முறித்து போடுகிறார். தைரியம் கொண்டு விசுவாசத்திலே வல்லவர்களாக ஆகி ஆண்டவரே, பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம் அடைந்து உம்முடைய தேவ வார்த்தையை ஆண்டவரே மெய்யாகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று பிரசங்கித்து அநேகருடைய பாதையை கொண்டு வருகிற கருவியாக பயன்படுத்துகிறாங்க. ஏற்ற சத்தியத்தின் பிரகாரம் ஜீவிக்க சிறு பிள்ளைகள், இளைஞர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள் ஒவ்வொரு கர்த்தரை பயன்படுத்துகிறார். தாசனி அவருடைய குடும்பத்தை பயன்படுத்துகிறார். எங்களை முழுவதுமாக தாழ்த்தி கருத்தை அர்ப்பணம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுக்காக.